வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு கதை கேட்க வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க புங்குடியத்தை. இன்னைக்கு நான் என்ன கதையோட வந்திருக்கேன் அப்படின்னா, மாஷாவின் மாயக்கட்டில். இது ஒரு ரஷ்ய நாட்டு கதை. கலின லெபத்தேவா அப்படிங்கிறவர் ரஷ்ய மொழியில எழுதியிருக்க, கோமாக்கோ இளங்கோ அப்படிங்கிறவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். இவர் சிறுவர் கதைகள், அறிவியல் புனைக்கதைகள், நாவல்கள், மொழியாக்க கதைகள், சிறுவர் பாடல்கள்னு தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே இருக்கிறார். பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. இதனுடைய விலை 30 ரூபாய். ஐயோ, புத்தகத்தை பத்தி சொன்னது போதுங்கத்த, வாங்கத்த, கதைய சொல்லுங்கத்த. நீங்க சொல்றது என் காதுல கேக்குது. வாங்க எல்லாரும் கதைக்குள்ள போகலாம். மாஷா அவ ஒரு குட்டி பொண்ணு, அழகான குட்டி பொண்ணு. ஒரு நாள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படின்னு கொட்டாவி விட்டாளா. பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சு தெரிஞ்ச உடனே அம்மா அவளை அலேக்கா தூக்கிட்டு வந்து கட்டில கால் நீட்டி படுக்க வச்சு, குளிருக்கு எதம்மா கனம்மா ஒரு போர்வையெல்லாம் போத்தி தோல்ல தட்டி கொடுத்து அமைதியா அவளை தூங்க வைக்கிறாங்க. மாஷா தூங்குனது தெரிஞ்சதும் ரூமோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அம்மா வெளியே போயிட்டாங்க. மாஷாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு தூக்கம் போயிடுச்சு. தூக்கம் போன உடனே லேசா கண்ணை திறந்து பாக்குறா. ரூம்ல கருகும்னு இருட்டு, பயமா இருக்கு அவளுக்கு. அந்த நேரத்துல அவ படுக்க கல்லு மாதிரி இருக்கு. இந்த தலையணையில படுத்தா பயங்கரமா கனவு வரும் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டா. நான் இந்த கட்டில்ல தூங்க மாட்டேன், இந்த மெத்தையில தூங்க மாட்டேன், இந்த தலையணை வேணாம், இந்த போர்வை எனக்கு வேணாம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமை விட்டு மெதுவா வெளியே வரா. அம்மா நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இவ அப்படியே மெதுவா சத்தம் எழுப்பாம வெளியே வந்து வாசக்கதவை திறந்து தோட்டத்துக்குள்ள போறா. இவங்க தோட்டத்துல நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க. அதனால சிலு 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 சிலுன்னு காத்து வீசுது. நிலா வெளிச்சத்துல பார்க்கவே அவ்வளோ அழகா அந்த இடம் இருக்குது. இவளுக்கா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏய், ஜாலி 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 அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு நிக்கிறா, நடக்கிறா, ஓடுறா, ஆடுறா, பாடுறா. அப்படியே தொப்புக்கிட்டீர்னு கீழே விழுந்து ஒரு மண் சரிவுல ஸ்வைன்னு சறுக்கிட்டு கீழே வந்து விழுந்துட்டா. நல்ல வேலை, அவ விழுந்த இடம் மணல் மேடுதான். பக்கத்துல அவளுடைய செல்ல நாய்க்குட்டியோட கூண்டு இருக்கு. விழுந்த சத்தத்தை கேட்ட உடனே நாய் யாரோ புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு யாரவே அப்படின்னு கேட்டுச்சா. ஏய் தியாகா, நான்டா மாஷா அப்படின்னாலா. ஏய், என்ன தூங்காம இங்க சுத்திட்டு இருக்க நீ? எனக்கு தூக்கமே வரலையே, எனக்கு எனக்கு என் கட்டல் பிடிக்கல, மெத்த தலையணை எல்லாம் கல்லு மாதிரி இருக்கு, அதுல படுத்தா பயமா இருக்கு, நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலா. அப்படின்னா நான் உனக்கு ஒரு உதவி செய்யறேன், என் வீட்டுக்குள்ள வா, இங்க வைக்கோல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா கை கால்லாம் மடக்கி வச்சு சூப்பரா தூங்கலாம், உள்ள வா 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 வா, நல்ல கனவெல்லாம் வரும், வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாளா. இவ்வளவு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கைய காலை எல்லாம் அப்படியே உடம்ப வளைச்சு கைய காலை முட்டி போட்டு தலையை குனிஞ்சு இதோட வீட்டுக்குள்ள உள்ள போய் வைக்கோல் படுக்க போட்ட இடத்துல உக்காந்து அப்படியே குறுகி தூங்குறா. அப்படியே அந்த வைக்கோல் இருக்கிறதெல்லாம் இவ்வளவு சின்ன சின்ன குச்சி எல்லாம் இவ காலை குத்துது. சரியா தூக்கமே வராம மறுபடியும் இப்படி முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனே இவளை சமாதானப்படுத்துறதுக்காக நாய் எங்கிருந்தோ போய் ஒரு எலும்பு துண்டை தூக்கிட்டு வந்து, ஓ ஓ ஓ ஓ ஓ, இந்த எலும்பு துண்டை சாப்பிடு, நல்லா தூக்கம் வரும், கனவெல்லாம் வரும் அப்படின்ச்சா. நன்றி தியாகா, ஆனா எனக்கு எலும்பு சாப்பிட்டு பழக்கம் இல்ல, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உன் வீடு வசதியாத்தான் இருக்கு, ஆனா எனக்கு இங்க தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, நாய்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வெளியே போறா. அடுத்து என்ன பண்றா, கூடைகள்ல எல்லாம் ஒரு பெரம்பு கூடைய போட்டு மூடி வச்சிருக்க கோழி முட்டைகளை பார்க்க போறா. அவளுக்கு கோழி முட்டை கலர் கலரா தான் இருக்குன்னு ஆசை. அதை போய் பார்க்கணும்னு போறா. அந்த பெரம்பு கூடைய தூக்குன உடனே பரன்ல தூங்கிட்டு இருந்த சேவல் முழிச்சுக்குச்சு. உடனே அது கொக்கரொக்கோ அப்படின்னு கூறிட்டு, ஏய் மாஷா, இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டுச்சா. நானு கலர் கலரா இருக்கிற கோழி முட்டைய பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னது சேவலுக்கு கோபம் வந்துருச்சு.
டே, இந்த நேரத்துல உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் பாரு, எல்லா கோழியும் வெள்ளை கலர்ல தான் முட்டையிடும், பா போய் பேசாம தூங்குப்பா அப்படின்னு சேவல் சொல்லிச்சான். எனக்கு தூக்கம் வரல அப்படின்ச்சான். ஏன்? என்னோட கட்டல் சரியில்லை, மெத்த சரியில்லை, தூங்க முடியல, தலையில தலை வச்சு படுத்தா கனவு வருது, பயமா இருக்கு, நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன் அப்படின்னு மாசா சொன்னாலாம். உடனே வா 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 என் கூட ஏறி மேல பரன்ல படுத்துக்கோ, நல்லா தூக்கம் வரும், வா 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 அப்படின்னு சொல்லிச்சா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கம்பு படுக்க மேல ஏறி காலை மடக்கி வச்சு உக்காந்துருக்கா, கையெல்லாம் கட்டிக்கிட்டா. இந்த சைடு கோழி உக்காந்துருக்கு, இந்த சைடு சேவல் உக்காந்துருக்கு. குளிர் இல்லாம நல்லா கதகதப்பா இருக்குது. மாஷாக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே கண்ணை அசந்து லேசா அப்படியே கொட்டாவி விட்டு அப்படின்னு தூங்க போற நேரத்துல அந்த கம்பு புரண்டு மாஷா தூப்புக்கிட்டீர்னு கீழே விழுந்துட்டா. நல்ல வேலை, கீழே விழுந்த இடத்துல வைக்கோல் போர் போட்டிருந்தது. லேசா கை காலில் கீர்னதோட மாசாலுக்கு பெருசா அடிபடல. அவசரமா அங்கிருந்து அப்படியே போய் என்ன பண்றா, வீட்டுக்குள்ள போகாம வீட்டோட வாசப்படியில போய் உக்காந்துக்கிட்டாளா. உக்காந்துக்கிட்டு சோகமா கன்னத்துல கை வச்சு உக்காந்துட்டு இருக்கா. அப்போ அவ பக்கத்துல ஒரு அதிசயமான பறவை வந்து இவ மடியில உக்காருதான். உக்காந்துட்டு அதோட கண்ணெல்லாம் இவ பாக்குறா, வினோதமா பயமா இருக்கு. வித்தியாசமான பறவை அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீ அப்படின்னு ரொம்ப மெதுவா கேக்குறா. என் பேரு வவ்வாலு, நானு பகல் நேரத்துல உங்க வீட்டு முகப்பு குறையில தூங்குவேன், நைட்டெல்லாம் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி, நீ ஏன் இன்னும் தூங்கல அப்படின்னு கேட்டான். என் கட்டல் நல்லா இல்ல, என் மெத்த கல்லு மாதிரி இருக்கு, தூங்குறக்கே சரியில்லை, தலையணையில படுத்தா பயமா இருக்கு, நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன் அப்படின்னு மாசா சொன்னால. உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா உதவி செய்யட்டுமா, என் வீட்டு கூரைக்கு வா, நல்லா தூங்கலாம் அப்படின்ச்சா. நான் எப்படி மேல வருவேன், அதான் அந்த மேல பறன் இது வர்றதுக்கு படி வச்சிருக்குல்ல, அது மேல வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா, வௌவால் பறந்து போய் பறன் மேல போயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மர ஏணி மேல ஏறி மேல போயிட்டா. வா 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 வா, இதுதான் நான் தூங்குற இடம் அப்படின்ச்சா. ஐயா, இங்க கட்டலே இல்லையே அப்படின்னு மாசா சொன்னால. கட்டலா? ஐயா, கட்டல் எல்லாம் நான் தூங்க மாட்டேன். அங்க விட்டதுக்கு மேல ஒரு கம்பி இருக்குது பாரு, அதுல பிடிச்சிட்டு தலைகீழ தொங்கிட்டு தான் நான் தூங்குவேன். வா, நீ அப்படி வந்து தூங்கு, சூப்பரா இருக்கு, வா 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 அப்படின்ச்சா. என்னது, ஆணிய பிடிச்சிட்டு தலைகீழ தொங்கணுமா? ஐயோ, அவ்வளவுதான், கீழே விழுந்தா தலை அப்புறம் விழுந்து மண்டையெல்லாம் உடச்சு போயிடும் அப்படின்னு இவள் அப்படியே வௌவாலுக்கு தெரியாம நைஸா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான். ஓடி வந்து அவளுக்கு எதிர் அப்படியே நடந்து போகையில ஒரு குட்டை இருந்திருக்கு. இவ வர்ற சத்தத்தை கேட்ட உடனே கரையில இருந்த தவளைகள்ல கிராக் 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 அப்படின்னு கத்திட்டு இருந்த தவளைகள்லாம் தண்ணிக்குள்ள கிளக் 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 அப்படின்னு குதிச்சிருச்சா எல்லாமே. இந்த சத்தத்தை கேட்ட உடனே தூரத்துல ஒரு வயசான நாரை தூக்கம் வராம நின்றுட்டு இருந்திருக்கு. அது வந்து மாஷா கிட்ட வந்து, இந்த ராத்திரியில நீ எதுக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற, குட்டையில இருக்கிற தவளைகள்லாம் உன்னை பார்த்து பயப்படுது அப்படின்னு. எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு இவ சொன்னால. ஏன் உனக்கு தூக்கம் வரல? என்னோட மரக்கட்டு மோசமா இருக்கு, மெத்த கல்லு மாதிரி இருக்கு, தலையணையில வச்சு படுத்தா பயமா இருக்கு, இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு மாஷா மறுபடியும் சொன்னாலா. என்ன மாதிரி வயசானவங்களுக்கு தான் தூக்கம் வராதுன்னு நினைச்சா, நீ குட்டி புள்ள உனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது, தினம் தினம் தூங்கி தூங்கி போர் அடிச்சு போச்சுப்பா அப்படின்னு மாசா சொன்னாலா. நான் ஒரே மாதிரி தூங்குனா அப்படித்தான் இருக்கு, வா இந்த தண்ணிக்குள்ள இறங்கி வந்து நின்னுகிட்டு ஒத்த காலில் நின்னுகிட்டு நீ தூங்கு, நான் உனக்கு தவளை எல்லாம் பிடிச்சி தரேன், நாம விளையாடலாம், வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சா. ஐய, இந்த சேத்துக்குள்ள இறங்கி ஒத்த காலில் நின்னுகிட்டு தூங்கணுமா? ஐயோ, அது வேற தவளை எல்லாம் பிடிச்சி தர போறாரா? எனக்கு தவளைனா ரொம்ப பயம் அப்படின்னால. இங்க நல்லா இருக்கும், வா வா வா, உனக்கு தவளை எல்லாம் உன்னையும் ஒன்றும் பண்ணாது, வா 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 அப்படின்ச்சா. ஐயா, இங்க தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, நான் வரமாட்டேன், இங்க தூங்க முடியாது, இந்த குட்டையில சேரெல்லாம் இருக்கு அப்படின்னு அவ சொன்னது. என்ன சொன்ன, எங்க குட்டையிலையும் மோசமா சொல்றியா? சீக்கிரம் இங்க இருந்து போ, உனக்கு நான் ஒன்றும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு அழுகாச்சு வந்துச்சு. எங்க குளிரா இருக்குல்ல, நான் எப்படி தூங்குவேன்
அப்படின்னு அழுதால. அழுகாச்ச நிறுத்து, ஏற்கனவே இந்த குட்டையில தண்ணி ரொம்ப நிரம்பி கிடக்குது, நீ வேற அழுதுவும் கண்ணீரை உள்ள சிந்து குட்டைய நிரப்பாத, பேசாம போயிருங்கிருந்து அப்படின்னு நாரா கோபமா சொல்ல, பாருப்போ நீங்க எப்படி குளிர்ல தூக்கம் வரும்னா பாருப்போ அப்படின்ட்டு நேரா அப்படியே தேம்பிக்கிட்டே என்ன பண்றா, வீட்டுக்குள்ள போய் அவளோட பெட்ல போய் உக்காந்துக்கிட்டா. எப்படி அங்கெல்லாம் தூக்கம் வருமாமா, உன் ஆறு அங்க தூங்குன்னு சொல்லுது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீலதான் இவளுக்கு ஒரு உண்மை தோணுது. எல்லா படுக்கைகளை விட தன்னோட படுக்கை பல மடங்கு மேலானது. இதுல நல்லா நிம்மதியா படுத்து தூங்கலாம், குளிருக்கு பூத்திக்கிறதுக்கு அருமையான போர்வை இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் அவ யோசிக்கிறா. அப்ப அவ சொல்றா, யார்கிட்டயுமே இல்லாத மந்திர தலையணை தான் நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்தோட பெட்டு மேல ஏறி நல்லா காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு அப்படின்னு கொட்டாவி விட்டுட்டே அவ சொல்றாளா, இந்த உலகத்திலேயே என்னோட கட்டல் தான் அதிசயமான கட்டல், என்னுடைய மெத்த தலையணை தான் அதிசயமானது, என்னோட கட்டல் சாதாரண கட்டல் இல்ல, மாஷாவோட கட்டில் மாயக்கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய வச்சு கொட்டாவி விட்டுக்கிட்டே தூங்கி போயிட்டாளா. என்ன சத்தம்? மாஷாவோட கொரட்ட சத்தம் தான் கேக்குது. குட்டீஸ், நீங்களும் கதையை கேட்டுக்கிட்டே உங்க பெட்ல போய் படுத்துக்கிட்டு நல்லா நிம்மதியா கொரட்டை விட்டு சந்தோஷமா தூங்குங்க, கதைகளை கேளுங்க, நிம்மதியான தூக்கம் வரும், மகிழ்ச்சியா இருப்பீங்க. பாய் குட்டீஸ், இதோட கதை முடிஞ்சது. அடுத்த வாரம் வேற கதையோட உங்களை சந்திக்க வருகிறேன். டாச்சா, பை பாய்.